சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதியை எப்படியாச்சும் நம்மளோட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வாசுவும் அவங்களோட மனைவியும் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை போட்டாங்க. எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம முத்து எப்படியாச்சும் இந்த மேலே கட்டுற ரூமுக்கான மொத்த செலவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சபதம் போட, இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி, நீ இதுக்காக ஏம்மா வருத்தப்படுற? நீங்கள் வேணால் மேலே போயிடுங்க, அதுக்கான எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய குட்டையை குழப்பிட்டு போயிடுறாங்க. இதனால் மனசுடைஞ்சு போன மீனை வந்து யாரும் யாருக்காகவும் கொடுக்க வேணாம், மேலே கட்டுற ரூமே எங்களுக்காக தானே, அந்த செலவை எல்லாத்தையுமே என் புருஷனே பார்த்துப்பாரு, வேறு யாரும் இதில் எந்த உதவியுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயா, ஒன்றுமே இல்லாதப்ப இவ்வளோ ரோஷம் வந்துக்கிட்டு இருக்கு, இவெல்லாம் என்னத்தை கட்டி முடிக்க போகிறாலோ தெரியல, இவங்க அம்மா வீட்டில் இருந்தால் வந்து பணத்தை கொடுக்க போகிறாங்க, கொடுக்குறவங்களையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா மனோஜில் ஒரு பக்கம் சத்தம் போட, உடனே அண்ணாமலை வந்து யாரும் தேவையில்லாமல் இந்த வீட்டில் பிரச்சனை பண்ண வேணாம், யாரும் யாருக்காகவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது நம்மளோட வீடு, நம்ம சேர்ந்து கட்ட போகிறோம், இதில் மற்றவங்க கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதனால் வருத்தப்பட்ட மீனா நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமாக ஏற்கனவே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் ஸ்ருதியோட அம்மா வந்து பணத்தை நான் கொடுக்குறேன், மேலே நீங்கள் வீட்டை கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் இவருக்கும் அவங்க அண்ணனுக்கும் பெரிய பிரச்சனையாகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுருக்கிற சத்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அக்கா அப்போ உங்கள் வீட்டில் வந்து பணம் தான் பிரச்சனை, மேலே ரூம் கட்ட போகிறாங்க, அதுவும் உங்களுக்கு ரூம் இல்லாதனால உங்கள் மாமியார் ஒரு பக்கம் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு தேவையில்லாத நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன்க்கா அதை பற்றி வருத்தப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சத்யா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் நகை போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.